தண்ணி வருதுப்பா, நல்லா ப்ரெஷரில் வருது. லாஸ்ட் டைம் வரும்போது இது இல்லை. நான் லாஸ்ட் டைம் இது இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு லைட் பார்த்தேன் நான். அதை பாருங்களேன். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது பர்மிந்தர். மை நேம் ஐ ஆம் பர்மிந்தர். ரொம்ப நாள் கட்டு நம்ம பார்க்குறோம், சந்திக்கிறோம். பிகாஸ் இட்ஸ் ரியலி பீன் அ வெரி லாங் டைம் தட் ஐ ஹவ் ரெக்கார்டட் அ வீடியோ. எனக்கே இப்போது ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இட் ஹேஸ் பீன் ஆல்மோஸ்ட் மேபி 1 year, மோர் தென் 1 year. என்னோட லாஸ்ட் vlog நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் பாண்டிச்சேரி போனது போட்டிருப்போம். 1.5 years முதல்ல, 1 year or 1.5 years முதல்ல இருக்கிறது போட்டிருப்பேன் நான். அதுக்கு அடுத்தது நவ் ஐ எம் கிரியேட்டிங் another vlog. எவ்வளோ நாள் ஆகிட்டு. இனிமேட் நான் ட்ரை பண்ணுறேன் தட் ஐ ஸ்டார்ட் போஸ்டிங் ரெகுலர்லி, அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 vlogs மினிமம் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கைஸ் ஃபார் நவ் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்? கோயிலில் இருக்கோம். வி ஆர் இன் குருத்வாரா ரைட் நவ். ஏன் இங்கே வந்திருக்கோன்னா கைஸ், எங்களோட ஹவுஸ் வார்மிங் இது இருக்குது. எங்களோட வீடு இங்கே இருக்குது. ஹவுஸ் வார்மிங் அதுக்கு நடக்குது. ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணல. பட் ஜஸ்ட் ஒரு பூஜை மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பூஜைக்காக சாமான்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக நான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம். பூஜை இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இருக்குது. பட் கோயிலில் தான் எல்லாமே சாமான்லாம் இருக்கும். ஸோ ஒரு நார்த் இந்தியன் வீட்டில் எப்படி தான் பூஜை நடக்கும், ஒரு ஹவுஸ் வார்மிங் செமனி இருந்தால் எப்படி நடக்கும், வாங்க அது பார்க்க, அது உங்களுக்கு காமிக்கலாம். அண்டு இப்போதைக்கு அம்மா வந்து எல்லாமே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, என்னென்ன தேவையோ. அவள் தான் வண்டியும் வச்சாச்சு. வண்டி வெளியே தான் இருக்குது. பாதி ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சாச்சு. பாதி ஐட்டம்ஸ் இனிமேட் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்பா ஏன் உட்காந்துருக்கீங்க? என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, காலில் பக்கெட் விழுது. பக்கெட் ஒன்று விழுந்து போச்சு காலில். அப்பா வந்து பக்கெட்ஸ் எடுத்துருந்தாங்க. எடுக்கும்போது ஒரு பக்கெட் அவங்க காலிலே அவங்க போட்டாங்க. ஸோ அது நல்லா அடியப்பட்டுருச்சு அவங்களுக்கு இந்த இடத்துல. இப்போ அவங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஆல்ரெடி லைக் ப்ரெஸ் பண்ணி இது ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வலியாக இருந்தது. பட் தென் கைஸ் இதுதான் அந்த பக்கெட்ஸ் விச் ஃபெயில் ஆக்சுவலி. நான் வரேன் கைஸ், அம்மாவே வந்து ராயல் என்ஃபீல்டு பாருங்க. ஃபுல் இந்த வண்டியோட வெயிட் பாருங்கள் எவ்வளோ இருக்கும். இதை அம்மா தூக்கி சைடில் பட்டாங்க. இதே பெரிய விஷயம். நான் சொல்லியிருந்தேன்ல நான் வரேன்ட்டு. ஆயிடுச்சு. ஜூலி ஓடிச்சு. இது நான் ஓப்பன் ஆகலை. இதோ பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சு. இது நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். இது வந்து இதுவும் நேற்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். இதுவும் வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். இது எல்லாமே கோயிலேருந்து. இது ரெண்டுமே கோயிலேருந்து. இந்த பாட்டில் இங்கேருந்து தான் வாங்கினோம். இந்த பாட்டிலும் வாங்கியாச்சு. இந்த முன்னாடி ஒரு குக்கர் இருக்குது. ஸோ கைஸ் இது எல்லாமே நாங்கள் கொண்டு போகிறோம் வீட்டுக்கு. அங்கே நாங்களே வீட்டிலேருந்து குக் பண்ணிட்டு கொண்டு போக போகிறோம். பிகாஸ் ஜென்ரலி இந்த மாதிரி ஒகேஷனில் லங்கர் சர்வ் பண்ணுவோம். கரெக்ட் போகிறப்போ கூட இது ஃபுல்லாக மேலே கிழிஞ்சிருக்கு லைட்டாக. ஜூலி, ஹலோ ஜூலி. கைஸோட கண்ணு மட்டும் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். கொஞ்சம் இப்போ காமிக்க மாட்டேங்குது. பட் இதை நான் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிட்டேன். ஸோ தட் வண்டி போனால் கூட இது ஆடினா கூட இது விழாது, நல்லா லாக் ஆகி உட்காந்துக்கும். இல்லைன்னா சக்கரை ஃபுல்லாக இங்கே ஸ்பில் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ல. கோயில் கூட பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து இப்படி தான் இருக்கும் கைஸ். இந்த இது வந்து ஃப்ளாக் மாதிரி இருக்குது சொல்வீங்கல்ல நீங்கள், ஃப்ளாக். ஸோ இது வந்து நிஷான் சாப் சொல்லுவோம் நாங்கள். அண்ட் இதுதான் ஃபுல் கோயில். கைஸ் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், ஆனால் சாமி கும்பிடாமே போயிருந்தேன். நான் இப்போ தான் வந்துட்டு திருப்பி நான் சாமி கும்பிட்டு போனேன். ஐட்டம்ஸ்லாம் இங்கே எந்த கொண்டு வந்து வச்சாச்சு. பட் லிஃப்ட் இஸ் நாட் ஒர்க்கிங். லிஃப்ட்டே ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச ஸ்விட்ச் இங்கே இருக்குது. இந்த ஸ்விட்ச்சு இது ஆன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜஸ்ட் இந்த லீவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை ஆன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஆன் ஆகிடும். ஆனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஐ திங்க் கார் எடுக்கணும் அவங்க நினைக்கிறேன். நம்ம கார் சைட் பண்ணிடலாம். அப்பா பேசாமல் இந்த இதெல்லாம் அப்படியே கையிலே தூக்கிட்டு எடுத்துன்னு போயிடலாமா மேலே? என்ன சொல்கிறீங்க? அப்போ கைஸ் இதை எடுத்துகிட்டு கையாலே எடுத்துகிட்டு போயிடலாம். லிஃப்ட் எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில, எப்போ ஆன் பண்ணுவாங்க தெரில. கைஸ் ஃபைனலி வந்தாச்சு எங்கள் வீட்டுக்கு. நான் உங்களுக்கு வீடு காமிக்கிறேன், ஃப்ளாட் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் கைஸ். ஸோ இதுதான் இங்கே தான் என்ட்ரன்ஸ். நம்மளுது என்ட்ரன் பண்ண உடனே இங்கே ரைட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் லுக்ஸ் குட். இதுவும் நல்லாயிருக்கு. தண்ணி வருதுப்பா, நல்லா ப்ரெஷரில் வருது. செம்ம ப்ரெஷரில் இருக்குது. சூப்பர். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வாஷிங் மிஷின் இல்லை ஏதாவது ஒன்று வைக்கிற ஏரியா மாதிரி. இந்த இடத்துல கைஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குல்ல. மழை வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்லைடிங் விண்டோ மாதிரி இருந்தால் அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தட் தண்ணிலாம் இந்த பக்கம் வராது. ஸோ ஸ்லைடிங் விண்டோ ஓப்பன் பண்ணால் காற்று கூட சர்க்குலேட் ஆகும் இந்த இடத்துல நல்லா. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரூமு.
இந்த ரூமும் ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. விண்டோஸ் போட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது விண்டோஸ் இல்லை. டோர் கூட போட்டாங்க. இந்த டோர் கூட இல்லை நான் லாஸ்ட் டைம் வரும்போது. இது வந்து 2-வே பாத்ரூம். லைக் 2 சைட்ஸில் நம்ம போகலாம். இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அண்டு வாவ், தேர் இஸ் அ வாஷ்ரூம். அண்ட் நல்ல சைஸில் இருக்குது. இட் இஸ் வெரி பிக் சைஸ் பாத்ரூம். ஓப்பன் ஸ்பேஷியஸாக இருக்குது. 2 டோர்ஸ் இருக்குது. அங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம். அண்ட் இட்ஸ் குவைட் குட். நல்லா இருக்குது பார்க்குறதுக்காக. கைஸ், ஃபேன் இப்போ தான் வந்து மாட்டினாங்க. இந்த பக்கம் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ட்ராயிங் ரூமில். இதுதான் ஹால் ஃபுல்லாகவே. இந்த விண்டோ கூட நான் வந்து லாஸ்ட் டைம் வரும்போது பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் முதல் வாட்டி. இங்கே கூட ஒரு விண்டோ இருக்குது. இது ஒரு ரூமு. ஸ்லாப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ குட் ஸ்பேஷியஸ் ரூம். நைஸ் ஸ்பேஷியஸ் ரூம். இதுவும் ஃபேன் ஓடுதா? ஓடுது. ஓகே, செம்ம எக்கோ அடிக்குது என் வாய்ஸ். மைக்கோ எடுத்துன்னு வரல. ஓகே, ஸோ த லாஸ்ட் திங் இஸ் நம்மளோட பால்கனி. இங்கே பாருங்கள் கைஸ், லாஸ்ட் டைம் வரும்போது இது இல்லை. நான் லாஸ்ட் டைம் இது இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஜாலியாக வந்து இஃப் யூ வாண்ட் டு, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. லைக் இங்கே உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே டீ சாப்பிடலாம். இல்லை ஈவினிங் டைமில் அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கலாம். இல்லை வெளியே பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த வியூ தான் கிடைக்கும். But then it feels so good, guys, that finally we are able to buy a home. Like we have bought a home, a flat of our own. Mostly இங்கே நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறது இல்லை. எங்கள் சொந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்க போகிறோம். நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆக மாட்டோம். பட் இது வந்து ரெண்ட்டுக்காக விடுவோம் நாங்கள். பேசிக்கலி அதான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் லெட்ஸ் see. கைஸ், ஒரு வித்தியாசமான ஒரு லைட் பார்த்தேன் நான். அதை பாருங்களேன், கீழே பாருங்களேன். எங்கேயோ லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆன் பண்ணால் இப்படி எரியுது. சூப்பராக இருக்குது லைட் பார்க்குறதுக்குள்ள. செம்மையாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு இது இருக்கும். வேறு எங்கேயுமே இல்லை இந்த லைட். ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே கீழே இருக்குது. வேறு ஏதாவது ரூமில் இருக்கா பார்க்கலாம் போயிட்டு. கைஸ், இந்த ரூம்லேயே இருக்குவா? அதோ எரியுது பாருங்க. இந்த ரூம்லேயும் இருக்குது. வித்தியாசமான லைட் புதுசாக. உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே இந்த பாருங்க. நைட் லேம்ப். இது நல்லா இருக்குல்ல? இது ஆக்சுவலி நம்மளோட டைம்லேயே அது இருந்ததுன்னா, நம்ம வீடு செய்யும் போது இருந்ததுன்னா இது சூப்பராக இருக்கும்ல. நம்மளும் போட்டுக்கலாம். எல்லாம் புது ஐட்டம்ஸ் வந்து இல்லை, எல்லாமே அட்வான்ஸ்டாக புதுசாக வந்துட்டு இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ யோசிக்கிறோம். கொஞ்சம் லேட்டாக பில்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து இதுதான் ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கோம். இப்போது இட் இஸ் டூ லேட். மேபி மேலே ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எப்போயாவது ஃபியூச்சர்லனா அட் தட் டைம் வில் see. இங்கே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இதில் ஏறிட்டு அந்த இடத்துல அந்த கிளிப்ஸ்லாம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடம் இருக்குல்ல, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஆக்சுவலாக கிளிப்ஸ் மாட்டணும் 4. அது அம்மா வந்து மேலே ஏறி, அம்மா ஏன் ஏறுறீங்க? வேண்டாம், அப்பா வந்துட்டு கட்டுறது. அப்பா வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க போட்டுருவாங்க. ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எங்கே போட போகிறீங்க? ஃபஸ்ட்டு இங்கே போட்டுடலாம். அம்மா பார்த்துமா. சரி நில்லுங்க, நான் பிடிக்கிறேன். இது பிடிங்க. கைஸ், ஃபைனலி எங்களோட லிஃப்ட் கூட ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பா லிஃப்ட்டில் தான் வந்தார். ஒரு கால் அடிபட்டிருக்கு. அவரோட செருப்பு கூட அறுந்துடுச்சு. கைஸ், அம்மா இங்கே வந்து கால் வச்சுட்டு மேலே ஏறினாங்க. நாங்கள் ஏறலான்ட்டு சொல்கிறோம். ஆனால் ஒரே தேனால்மா. காய்ஸ், அதுக்கடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபுல் டைம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். இப்போது நைட் ஆயிடுச்சு அண்ட் நாங்கள் கிளம்புறோம். மூவி பார்க்க போகிறோம். இதோட நான் இந்த vlog இங்கேயே எண்ட் பண்ணுறேன். ஸோ நான் உடனே புதுசாக நான் நெக்ஸ்ட் vlog கூட இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கைஸ், இந்த vlog முடிச்சுட்டு அந்த vlog பார்க்காம விட்டுறாதீங்க. இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஃபன் பிகாஸ் நைட் 10:20 ஷோ இருக்குது. 1 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த 1:15 வரைக்கும் நாங்கள் தியேட்டரில் இருக்க போகிறோம். அது ஷோ யூ த தியேட்டர் நைட்டில் எப்படி இருக்குன்ட்டு. யார் நைட் ஷோ போக முடியும் அட்லீஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடறேன் நான் தியேட்டர் எப்படி இருக்கும் நைட்டில் அப்படின்னு சொல்லி. ஜோலோ சிப் கூட நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு சேலஞ்சாக பண்ணலான்ட்டு நான் பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப ட்ரை பண்ணணுன்ட்டு ஆசையாக இருந்தது, இந்த ஜோலோ சிப் சேலஞ்ச். நானே இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்காது பாருங்கள், சீல்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள்,
டேப்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கு, நான் ஓப்பன் கூட பண்ணல நான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் guys, இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃபன். ஸோ ஜோலோ சிப் சேலஞ்ச் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அடுத்த வீடியோவில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.